வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு அம்மா வரமாட்டாள். இது ஒரு சிறு கதை. எழுதியவர் சரசா சூரி அவர்கள். கதைக்கு போலாமா? உனக்கு பிடிச்ச நெய் பாயசம் இன்னும் ஒரு கரண்டி போட்டுக்கப்பா. மயிலிறகால் வருடும் குரல். இத்தனை வருஷமாய் காதில் ஒலித்து கொண்டே இருக்கும் குரல். நிமிர்ந்து பார்த்த கோகுல் அதிர்ச்சியில் உறைந்தான். அம்மா என்று கூப்பிடுவதற்கு முன்னால் விரலை வாயில் வைத்து சைகை காட்டினாள். அம்மா மாறவே இல்லை. அதே பொறுமை, அடக்கம். அம்மா, நீ இங்க உன்னை இப்படி? கண்ணிலிருந்து வழியும் கண்ணீர் கதை கதையாய் கூறியது. அம்மா! கோகுல் பள்ளி விட்டதும் ஓடி வந்து அம்மாவை கட்டி கொண்டான். சீக்கிரம் வா, சாப்பிடலாம். உனக்கு பிடிச்ச நெய் பாயசம். ஐயா, அம்மானா அம்மா தான். அன்று கோகுலின் பிறந்த நாள். நெய் பாயசம் தவறாமல் இருக்கும். பாயசம் முழுசும் அவனே காலி பண்ணி விடுவான் போல இருந்தது. அம்மா, எப்படி இவ்வளோ நல்லா சமைக்கிற? என் கூட படிக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க. எப்படிடா உங்கள் அம்மா எது செஞ்சாலுமே இவ்வளோ ருசியாக இருக்கு? அதுவா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு சமைக்கும்போது நாம் அவங்களையே நினச்சிட்டு சமைக்கிறோமா, அதனால் ருசியாக தானே இருக்கும். அப்போ நீ என்ன நினச்சிட்டே சமைச்சியா? அவனை அப்படியே கட்டி கொண்டாள். பாலாமணிக்கு சரியாக 8 மாத குழந்தை வயிற்றில். 22 வயசுதான். ஆஃபீஸுக்கு போன சுகுமாரன் வீட்டுக்கு திரும்பி வந்தது. போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிந்துதான். லாரியும் ஸ்கூட்டரும் நேருக்கு நேர் மோதின. பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்தப்புறம்தான் மற்ற பசங்களுக்கு அப்பா அம்மா 2 பேர் இருப்பது புரிய வந்தது. பாலாமணி எதையோ சொல்லி மழுப்பவில்லை. 5 வயசு சிறுவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லிவிட்டு, கோகுல், அப்பா இல்லைன்னு நினச்சி வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அப்பா அம்மா 2 பேருமே இல்லாமல் எத்தனையோ குழந்தைங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நீ அம்மாவோட பத்திரமா இருக்க, பொறுப்பு கூட, அவ்வளவுதான். உன்னை மாதிரி இருக்கிற மற்ற பசங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ இப்போதிலிருந்தே பழகிக்கோ. பாலாமணி பள்ளிக்கூடம் விட்டு வருவதற்குள் பாதி வீட்டு வேலையை முடித்து விடுவான் கோகுல். அம்மாவும் பையனும் கடைக்கு போய்விட்டு வரும்போது 2 பேருக்கும் அன்றைக்கு நடந்த சமாச்சாரம் முழுவதும் தெரிந்திருக்கும். அம்மா, அநேகமாக இந்த வருஷம் பள்ளிக்கூடத்திலேயே சிறந்த மாணவன் விருது எனக்குத்தானே பேசிக்கிறாங்க. கோகுல் இப்போது ஒரு பெரிய மருந்து கம்பெனியின் நிர்வாக மேலாளர். சனிக்கிழமை எங்கிருந்தாலும் வீட்டுக்கு வந்து விடுவான். அம்மா கையால் பருப்புருண்டை மோர்க்குழம்பும் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும். அம்மா ப்ளீஸ், இனிமேல் தனியாக இருக்கக்கூடாது. பெரிய வீடு பார்த்துருக்கேன். நிம்மதியாக என்னோட வந்துடுங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பாலாமணி கோகுலுடன் நிம்மதியாகத்தான் இருந்தாள், நந்தினி வரும் வரை. நந்தினி கோகுல் ஆஃபீஸில் தர நிர்ணய பிரிவின் ஆராய்ச்சியாளராக நுழைந்தவள். இன்றைக்கு அந்த கிளைக்கே மேலதிகாரி. நிறுவனத்தின் வெற்றிக்கு அவளுக்கும் முக்கிய பங்கு உண்டு. கோகுல் மனதில் இடம் பிடித்து விட்டாள். அடிக்கடி வீட்டுக்கு வருவாள். கோகுலுடன் தான் நிறைய பேசி கொண்டிருப்பாள். பாலாமணியுடன் அதிகம் பேச மாட்டாள். எப்படி இருக்கீங்க ஆண்டி என்ற ஒற்றை வரியில் முடித்து கொள்வாள். பாலாமணியும் அதற்கு மேல் எதிர்பார்க்கவில்லை. அம்மா, நான் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு. பாலாமணி எதிர்பார்த்த ஒன்றுதானே. மகன் எப்போதுமே யோசித்துத்தான் முடிவெடுப்பான் என்ற நம்பிக்கை. கோகுல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நந்தினியிடம் கேட்டுக்கொண்டான். அம்மா கடைசி வரை நம்மளோட தான் இருப்பாங்க. அதுக்கு சம்மதம்னா எனக்கு வேறு எந்த வேண்டுகோளும் இல்லை. ஆரம்பம் முதலே நந்தினி கொஞ்சம் தள்ளியே இருந்தாள். நிறுவனத்தின் சட்டப்படி இனிமேல் சேர்ந்து வேலை பார்க்க முடியாத நிலையில் நந்தினி சொந்தமாய் தர நிர்ணய பரிசோதனை நிலையம் தொடங்க தீர்மானித்தாள். 2 பேரும் அதில் ரொம்பவே மும்முரமாக இருந்ததால் வீட்டு பொறுப்பு முழுவதையும் பாலாமணியே கொண்டாள். இருவருக்கும் பரிமாறிவிட்டு தான் சாப்பிடுவாள். அம்மா, ரவா தோசையும் வெங்காய சட்னியும் ஜஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்டு இல்லை நந்தினி. அம்மா, உன்ன மாதிரி நெய் பாயசம் பண்ண இனிமேல் ஒருத்தர் பிறக்கணும். நந்தினி, இன்னொரு டம்ளர் எடுத்துக்கோ. நந்தினி வாயை திறக்க மாட்டாள். சாப்பிடும் நேரம் தவிர கோகுலுடன் முன்பு மாதிரி மனம் விட்டு பேச முடியாமல் போனது முதலில் சிறிது மன வருத்தம்தான். ஆனாலும் இது ஆரம்பத்தில் எல்லா அம்மாக்களுக்குமே ஏற்படும் கசப்பான அனுபவம் என்று மனதை தேற்றிக்கொள்வாள்.
நந்தினி கெட்டிக்காரி, வார்த்தைகளை வீணாக்க மாட்டாள். அடுத்த காய் நகர்த்துவது பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள். ஆன்ட்டி, இந்த வயசுல எதுக்கு கஷ்டப்பட்டு பரிமாறிக்கிட்டு, நீங்களும் சேர்ந்து உட்காருங்க. ஆமாம்மா, நந்தினி சொல்றது சரிதானே, கூட உட்காருங்கம்மா. பேச்சை வேறு பக்கம் திருப்பி கோகுல் அம்மாவிடம் அதிகம் பேச விடாமல் பார்த்து கொண்டாள். கொஞ்ச நாளில் வேண்டுமென்றே சாப்பிட வருவதற்கு நேரமாக்கினாள். ஆன்ட்டி, எங்களுக்காக வெயிட் பண்ணாதீங்க, நேரத்தில் சாப்பிடணும், நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் சாப்பிட்டு தூங்க போங்க. நிறைய நாள் சாப்பிட பிடிக்காமல் பாலை மட்டும் குடித்துவிட்டு தூங்க போவாள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங், வெளியே போகிறோம். கோகுல், என்னை கொஞ்சம் பேங்க்கில் இறக்கி விட்டுட்டு போறியா என்று ஏதோ சொல்லிவிட்டு கோகுலுடன் அவசரமாய் கிளம்பி விடுவாள் நந்தினி. இரவில் சாப்பிடும்போது தான் அவனுடன் பேச முடியும். இப்போது அதுவும் இல்லாமல் போகவே சனி ஞாயிறுக்காக ஏங்க ஆரம்பித்தாள் பாலாமணி. ஒரு நாள் மதியம் 3 மணி இருக்கும். அழைப்பு மணி சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் பாலாமணி. 50 வயது இருக்கும். ஒரு அம்மாள் கையில் பையுடன் நின்றிருந்தாள். வணக்கம் அம்மா, என் பேரு கோமதி. இங்கே வீட்டோட சமையலுக்கு ஒரு ஆள் வேணும்னு. சமையலுக்கா? இங்கேயா? இருக்காதே, விலாசத்தை நல்லா பாருங்க. இது மேடம் நந்தினி வீடு தானே? நீங்கள் தானே பாலாமணி? ஆமாம்மா, நந்தினி மேடம் தான் வர சொன்னாங்க. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்படியா? உட்காருங்கம்மா. பாலாமணிக்கு முதன் முறையாக நந்தினி மேல் கோபம் வந்தது. தன்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. ஏதாவது சாப்பிட கொண்டு வரவா? ஒரு வாய் காப்பி இருந்தால் நல்லா இருக்கும். சிரமம் இல்லைன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப நடக்க வேண்டியிருந்தது. சூடான காப்பியும் ஒரு தட்டில் நேற்று பண்ணின முறுக்கையும் கொண்டு வைத்தாள். பாலாமணிக்கு மனசு பாரமாய் இருந்தது. வெயிட் பண்ணுங்கம்மா என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள். 6 மணி ஆகிவிட்டது நந்தினி வருவதற்கு. நுழைந்ததுமே கோமதியை பார்த்தாள். நீங்கள் போன வாரம் ஃபோனில் பேசுனீங்களே, குக் கோமதி. ஓ வாங்கம்மா, வீடு கண்டுபிடிக்க கஷ்டம் இல்லையே. பாலாமணிக்கு கண்ணீர் முட்டி கொண்டு நின்றது. இந்த 5 வருஷத்தில் ஒரு நாளாவது அம்மா என்று தன்னை கூப்பிட மாட்டாளா என்று எத்தனை தடவை ஏங்கியிருப்பாள். போன வாரம் தீர்மானம் செய்தவள் தன்னிடம் ஏன் சொல்லவில்லை? எதற்காக இப்போது சமையலுக்கு ஆள்? கோகுலுக்கு இந்த விஷயம் தெரியுமா? விடையில்லா எத்தனையோ கேள்விகளுடன் இதுவும் சேர்ந்து கொண்டது. நந்தினி கோமதியிடம் என்னென்னவோ குறிப்பு கொடுத்து கொண்டிருந்தாள். ஆன்ட்டி, இவங்க கோமதி. இனிமேல் நீங்கள் கிச்சன் பக்கம் போகவே வேண்டாம். மெனு கூட நான் தயார் பண்ணி கொடுத்துட்டேன். நாம் ருசி பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. இவங்க சமையல் பற்றி 3 பேர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 2 நாளும் கோமதி சமையல். குற்றம் சொல்ல முடியாது. ஒரு வேலையும் இல்லாமல் சும்மா இருந்து பழக்கம் இல்லை. எப்போவோ அரைகுறையாய் நிறுத்தி வைத்திருந்த மேசை விரிப்பை எடுத்து வைத்துக்கொண்டு எம்ப்ராய்டரி பண்ண ஆரம்பித்தாள். அம்மா, குரல் கேட்டு நிமிர்ந்தாள் கோகுலும் நந்தினியும். அம்மா, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நீங்கள் பாட்டியாக போகிறீங்க. நந்தினி போன வாரம் தான் கைனகாலஜிஸ்ட் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தா. ஆமாம் அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாலாமணி இருவரையும் அணைத்து கொண்டாள். ரொம்ப சந்தோஷம்மா. அவளுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பித்தது. அன்று கோகுலின் பிறந்த நாள். கோமதி வந்தப்புறம் முதல் முறையாக சமையல் அறைக்குள் நுழைகிறாள் பாலாமணி. கோமதி, இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள். என்னோட நெய் பாயசம்னா அவனுக்கு உயிர். அதை மட்டும் நான் பண்ணிடுறேன். பால் இருக்கா, வாங்கணுமா? நந்தினி அம்மா நேற்றே சொல்லிட்டாங்க. காலையில் எழுந்து வேலையாக அதை செஞ்சு வச்சுட்டேன். சாமிக்கு நைவேத்தியம் எடுத்து வச்சுட்டு டேஸ்ட்டு பார்க்குறீங்களா? உங்கள் பாயசம் மாதிரி வராது. அதற்கு மேல் கிச்சனில் நிற்க முடியவில்லை. நேரே அறைக்குள் வந்து கதவை சாத்தி கொண்டு அழுதாள். அதுதான் முதலும் கடைசியுமாய் பாலாமணி அழுதது. கோகுல் தன்னை விட்டு ரொம்ப தூரம் போய்விட்ட மாதிரி ஒரு தோணல். அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. அம்மா, கோகுல் தான் கதவை தட்டினான். அம்மா, வாங்க சாப்பிடலாம், உங்களுக்காக தான் காத்துட்ருக்கோம். பிறந்த நாள் அன்னைக்கு உங்களோட சேர்ந்து சாப்பிட வேண்டாமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் 3 பேரும் சேர்ந்து சாப்பிட உட்கார்ந்தார்கள். கோகுல், இந்தா உனக்கு பிடிச்ச பால் பாயசத்தோட ஆரம்பி. ஒரு கப்பில் பாயசம் விட்டு கொடுத்தாள் நந்தினி. அம்மா, உன் கையால் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? நெய் பாயசம் தானே? அதை அத்தை பண்ணலை, கோமதி அம்மாவே பண்ணிட்டாங்க. வாயருகே கொண்டு போன பாயசத்தை குடிக்கவில்லை. முதல் முறையாக
கோகுல் கோபப்பட்டு அப்போதுதான் பார்த்தாள். என்ன, கோமதி அம்மாவா? அம்மா, உன் கையால் செஞ்ச பாயசத்துக்காக எப்படி ஏங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏம்மா, மறந்துட்டீங்களா? எதை மறந்தேன்? உன்னையா? உன் பிறந்த நாளையா? அல்லது நெய் பாயசம் உனக்கு பிடிக்கும் என்பதையா? பாலாமணி வாய் வரை வந்த வார்த்தைகளை முழுங்கும் கலையில் தேர்ச்சி பெற்றவளாகிவிட்டாள். ஏன் கோகுல், கோமதி அம்மா நல்லா தானே சமைக்கிறாங்க, குடிச்சு பார்த்தா தானே தெரியும். நீ ஆனாலும் ஒரு தலைபட்சமாக இருக்க. ஒரு சின்ன விஷயத்த பெருசு பண்ணாத. இது ஒரு அற்ப விஷயம். பிறந்த நாளும் அதுவுமா உன் மூடை ஏன் கெடுத்துக்கிற? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோ. உனக்கு வேணா இது அற்ப விஷயமா தோணலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இது வெறும் பாயசம் இல்லை. எங்கள் அம்மாவோட அன்பு முழுசும் கொட்டி கிடக்கும் அமுதம். அற்புதம்னு ஒரு வார்த்தையில் சொல்கிற விஷயம் இல்லை. ரெண்டாவது, என் மூடை நீ தான் ஸ்பாயில் பண்ணிட்ட. இந்த பாயசத்தை அம்மா பண்ணியிருந்தாங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன். கோகுல் அன்றைக்கு பாயசம் குடிக்காமலேயே எழுந்து விட்டான். கல்யாணமாகி இத்தனை நாளில் 2 பேருக்கும் மன வருத்தம் ஏற்பட தான் காரணமாகிவிட்டதை நினைத்து பாலாமணி நொறுங்கி போனாள். அதுவும் அவன் பிறந்த நாளும் அதுவுமாய். திடீரென்று குருவாயூரப்பன் கண்முன் வந்தான். குழந்தை கோகுலுக்கு கோவிலில் சாதம் ஊட்டியது இன்னும் கண்ணுக்குள் அப்படியே இருந்தது. இப்போதெல்லாம் நந்தினி சுவாதீனமாய் கிச்சனில் நுழைந்து, மாமி, இன்னைக்கு மாங்காய் பச்சடி பண்ணிடுங்க. சாம்பார் காரம் தூக்கலாக இருக்கட்டும். போன வாரம் செஞ்சீங்களே வெந்தய குழம்பு, ருசி இன்னும் நாக்கிலேயே இருக்கு. கோகுலுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதையும் செஞ்சிருங்க. இதுபோல் கோமதியிடம் சொல்லிவிட்டு பாலாமணியை திரும்பி கூட பார்க்காமல் போவது ரொம்ப சகஜமாகி போனது. பாலாமணிக்கு குருவாயூரப்பனை உடனே பார்க்க வேண்டும் போல ஆசை வந்துவிட்டது. அம்மா, இப்போ என்ன திடீர்னு குருவாயூர்? இப்போ இல்லைப்பா, ரொம்ப நாள் ஆசை. வீட்டில் ஒரு குட்டி பாப்பா வருதுன்னு உடனே அந்த குட்டி கிருஷ்ணன் ஞாபகம் வந்துடுது. 10 நாள் பொறுத்துக்கோமா. ஆஃபீஸில் லீவு போட்டுட்டு நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். தனியெல்லாம் போக வேண்டாம். குருவாயூருக்கு துணையெல்லாம் எதுக்குப்பா? இங்கே ஏற்றி விட்டா சுசீலா வந்து கூட்டிப்பா. நாளைக்கு கிளம்புறேன், ஒரு வாரத்தில் வந்துடுவேன். இப்போதெல்லாம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை குருவாயூருக்கு போவது வாடிக்கையானது. மனசு லேசாகி கொண்டே வருவது கண்கூடாக தெரிந்தது. நந்தினிக்கு 7வது மாதம். இன்னும் 1 மாதத்தில் அம்மா வீட்டுக்கு போய்விடுவாள். முடிந்தால் கோமதிக்கும் 1 மாதம் விடுப்பு கொடுத்துவிட்டு கோகுலுக்கு மனதார சமைத்து போட வேண்டும். நினைப்பே இனித்தது. தோட்டத்து செடிகளுக்கு தண்ணி விட்டு கொண்டிருந்தாள் பாலாமணி. அத்தை, அடுத்த மாதம் அப்பா அம்மா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்காங்க. எப்படியும் 4 மாதம் அங்கே இருக்க வேண்டி வரும். கோகுலுக்கும் ஜெர்மனியில் 3 மாத ப்ராஜெக்ட் இருக்குது. நான் போனதுமே அவனும் கிளம்பணும். கோமதி உங்களுக்கு துணையாக இருப்பா. ஆனால் அவளுக்கும் 1 மாதம் லீவு வேணுமா? அதான் என்ன பண்ணுறதுன்னு. ஒன்று பண்ணுங்க, நீங்களும் அடிக்கடி குருவாயூர் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சுசிலா வீட்டில் 1 மாதம் தங்கிடுங்க. மாமியும் ஊருக்கு போயிட்டு வந்துடட்டும். எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமாக விடை கிடைத்து விட்டது. பாலாமணி ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டாள். பாலாமணி வீட்டை விட்டு வந்து சரியாக 6 மாதம் ஆகியிருந்தது. நந்தினியையும் கோகுலையும் நிஜமான சந்தோஷத்துடன் தான் வழி அனுப்பி வைத்தாள். பாஸ்புக், செக் புக் மற்றும் தனது முக்கியமான உடைமைகள் எல்லாமே எடுத்துக்கொண்டாள். பணத்திற்கு ஒரு குறையும் இல்லை. 20 வயதில் வயிற்றில் 8 மாத குழந்தையுடன் வாழ்க்கையில் தன்னந்தனியே போராட துணிந்தவளுக்கு தன்னம்பிக்கைக்கும் குறைவே இல்லை. மாமி, நான் கிளம்புறேன், நீங்களும் ஊருக்கு போயிட்டு வாங்க. கோகுல், நந்தினி, அப்புறம் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்குங்க. சுசிலா அட்ரஸ் இதில் இருக்குது. ஏதாவது முக்கிய செய்தியாக இருந்தால் மட்டும் கூப்பிடுங்க. என்னம்மா, நீங்கள் தான் குழந்தை பிறக்கும்போது இங்கே இருப்பீங்களே, நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா? பாலாமணி ஒன்றுமே பேசவில்லை. 1 வாரம் குருவாயூரப்பனுடன் இருந்தாள். சுசிலாவுக்கு எல்லாமே தெரியும். சுசிலா, நான் கொஞ்ச நாள் ரிஷிகேஷம் ஆசிரமத்தில் தங்கி இருக்கலான்னு யோசிக்கிறேன். 1 மாதத்தில் திரும்பாட்டா நிச்சயம் என் பையன் ரொம்ப கவலைப்படுவான். உன்னைத்தான் உடனே காண்டாக்ட் பண்ணுவான். நான் வர கொஞ்ச நாள் ஆகும்னு மட்டும் சொல்லு. தயவு செய்து எந்த காரணத்துக்காகவும் நான் இருக்கும் இடத்த மட்டும் சொல்லிடாத. அவள் நினைத்த மாதிரியே சரியாக 1 மாதத்தில் கோகுல் சுசிலாவுக்கு ஃபோன் பண்ணினான். அம்மா எப்படி இருக்காங்க? பேச முடியுமா? எப்போ வராங்க? பாலாமணி சொன்னதை சுசிலா மறக்கவில்லை. 10 நாளிலேயே மறுபடி ஃபோன். ஆண்டி, அம்மாவை கூப்பிட முடியுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷ வார்த்தை.
அம்மாவுக்கு குட்டி கிருஷ்ணனே பேரனா பிறந்திருக்கான். அம்மா இன்னும் வரலையேப்பா. ஆண்டி, அம்மா இருக்கிற இடம் உங்களுக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு சொல்லுங்க ஆண்டி. 2 நாளில் கோகுல் நேராக சுசிலா வீட்டுக்கு வந்து விட்டான். ஆண்டி, அம்மா ரொம்பவே காயப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. அவங்கள பார்த்து வளர்ந்த பையன்னா நல்லதோ கெட்டதோ எனக்கும் சாப்பாட்டோட சேர்த்து பொறுமையை ஊட்டி விட்டுட்டாங்க. அவங்க கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்து நான் பார்த்ததில்லை. அதுக்கு நான் காரணமாக இருந்தா நாங்கள் 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அவனுக்கு புரிந்து விட்டது. அம்மா இனிமேல் வரமாட்டாள். பாலாமணி குருவாயூர் வந்து விட்டாள். அவளுக்கு தெரியும், இனிமேல் கொஞ்ச நாளைக்கு அவளை யாரும் தேட மாட்டார்கள். கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கும் மடத்தில் பக்தர்கள் சாப்பிட வருவார்கள். அவர்களுக்கு சமைத்து பரிமாறுவதில் மனசு நிறைவாய் இருந்தது. சோறுண்ணலுக்கு வரும் குழந்தைகள் எல்லோருமே அவளுடைய பேரன் பேத்திகள். அப்புறம் என்ன, 1 வருஷம் ஓடிவிட்டது. பாலாம்மா, சாப்பாடெல்லாம் தயார் தானே? இப்போ வந்துடுவாங்க எல்லாரும். இன்னைக்கு உங்கள் நெய் பாயசம் வேற, கூட்டம் நிறையவே இருக்க போகிறது. பந்தி ஆரம்பித்து விட்டது. இலை போட்டு பரிமாறத் தொடங்கியாச்சு. பாலா தூரத்திலிருந்தே அவர்களை பார்த்து விட்டாள். கோகுலும் நந்தினியும் இடுப்பில் குட்டி பாப்பாவும். அப்படியே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓடிவிடலாமா? 1 வினாடிதான். சமாளித்து கொண்டு விட்டாள். கடைசி பந்தியில் குழந்தையுடன் 2 பேரும் உட்கார்ந்தார்கள். குழந்தை குட்டி கோகுலேதான். அள்ளி எடுத்து முத்தம் கொடுக்க பரபரத்த கைகளில் பாயசத்தை எடுத்துக்கொண்டாள். நந்தினியும் கோகுலும் குழந்தைக்கு சாதம் ஊட்டுவதில் கவனமாய் இருந்ததில் பாலாவை கவனிக்கவில்லை. உனக்கு பிடித்த நெய் பாயசம், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கப்பா. மயில் இறகால் வருடும் குரல், இத்தனை வருஷமாய் காதில் ஒலித்து கொண்டே இருக்கும் குரல். நிமிர்ந்து பார்த்த கோகுல் அதிர்ச்சியில் உறைந்தாள். அம்மா என்று கூப்பிடும் முன் விரலை வாயில் வைத்து சைகை காட்டினாள். நந்தினியின் முகம் பேய் அறைந்தது போல மாறியது. குட்டி கிருஷ்ணன் சாப்பிட அடம் பண்றானா? இதோ 1 நிமிஷம். பாலாமணி ஓடிப்போய் ஒரு கிண்ணத்தில் சுட சுட சாதம் போட்டு நெய் விட்டு பருப்பை போட்டு நன்றாக பிசைந்து கொண்டு வந்தாள். நந்தினி கையில் கொடுத்து ஊட்டுமா என்றாள். நீங்களே ஊட்டுங்கம்மா. கோகுல் சொன்னவுடன் ஒரு வாய் ஊட்ட போனாள். குழந்தை தலையை அப்படியும் இப்படியும் திருப்பி அவளை பார்த்து சிரித்தது. இதோ பாட்டி பாரு, ஆ காட்டு, ஒரு வாய். குழந்தை அழகாக வாயை திறந்தது. பாலா கண்ணுக்கு 7 லோகங்களும் தெரிந்தது. மளமளவென்று குழந்தை கிண்ணம் முழுவதும் காலி பண்ணிவிட்டது. இருடா கண்ணா, பாயசம் கொண்டு வரேன். 2 வாய் பாயசமும் சாப்பிட்ட குழந்தை பாட்டி என்றது. இந்த வார்த்தையை கேட்க தவமாய் தவமிருந்த பாலா குழந்தையை வாரி எடுத்து கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட்டாள். கோகுலும் நந்தினியும் கை கழுவி வர கிளம்பினார்கள். கோகுல் 6 மாசமா சாப்பிட அடம் பிடிச்சானே, இப்போ பாரு. நான் ஒன்று கேட்கட்டா? பேசாமல் அத்தையை நம்மளோட வந்துருங்கன்னு. கோகுல் அவளை நிமிர்ந்து பார்த்தான். இன்னொரு தடவை அம்மாவை ஏமாற்ற வேண்டாம் நந்தினி. என்னால் அதை தாங்கிக்க முடியாது. அம்மா வரமாட்டாள். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப மனசுக்கு பாரமாக இருந்தது. இந்த கதை நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க சரசா சூரி அவர்கள். அப்படியே ஒரு குடும்பத்தில் எப்படி ஒரு சில குடும்பங்களில் நடக்கிறது அப்படியே எழுதியிருக்காங்க. ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. மனசு ரொம்ப பாரமாக இருந்தது. இந்த மாதிரி அம்மாக்கள் ஒரு மனசுக்குள்ளே நிறைய பேர் இந்த மாதிரி தன் கையால் நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு போடணுங்கிற ஒரு ஆசை எத்தனையோ அம்மாக்களுக்கு இருக்கும். அது நடக்காத பட்சத்தில் மனசு கொஞ்சம் வருத்தப்பட தான் படும். ஆனால் தன்னை எப்படியோ சமாளிச்சுருந்து இந்த கேரக்டர், அம்மா கேரக்டர் குருவாயூரில் வந்து நிறைய பேருக்கு சமைச்சு போட்டுட்டு நிறைய குழந்தைகளை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கா. நல்ல ரொம்ப அருமையான கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை.